வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். நடைபெற்ற எந்த நிதி ஆயோக் கூட்டத்திலும் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொள்ளவில்லை. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. ஜிப்மர் மருத்துவமனையில் புதுச்சேரி நோயாளிகள் பதிவேடு பெற தனி கவுண்டர். ஜிப்மர் இயக்குனர் தகவல். வானில் பறக்க விடப்படும் காகித விளக்கு திருவிழா, ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற நடைப்பயணத்தை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைப்பயணம் மேற்கொண்டனர். நிகழ்ச்சிக்கு முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் முன்னிலை வகித்தார். நடைப்பயணத்தை மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் புதுச்சேரிக்கான ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ் ஆகியோர் துவக்கி வைத்தனர். முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், மாநில காங்கிரஸ் கட்சி செயலாளர் சரவணன், வழக்கறிஞர் அணி தலைவர் மருதுபாண்டியன், முன்னாள் கவுன்சிலர் குமரன் உட்பட பலர் பங்கேற்றனர். காங்கிரஸ் மாவட்ட வட்டார நிர்வாகிகள், முன்னணி அமைப்புகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை மார்க்கெட் அருகில் தொடங்கிய நடைப்பயணத்தில் சுத்தமான குடிநீர், பொது மற்றும் தனியார் பொது கழிப்பிடம் மேம்படுத்துதல், சாலைகளை பழுது நீக்கம் செய்ய வேண்டும், ஆரம்ப சுகாதார மேம்பாடு, அரசு பள்ளிகளில் கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும், இளைஞர்களுக்கு தொழிற்கல்வி வாய்ப்பு, குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு குறைந்த விலையில் வீடுகள், வீட்டுமனை பட்டா இல்லாதவர்களுக்கு வீட்டுமனை பட்டா, தொகுதி முழுவதும் மழைநீர் வடிகால் வாய்க்கால் அமைப்பது, மீனவர்களுக்கு தூண்டில் முள் வளைவு அமைத்து தருவது, பசுமை இடங்களை பாதுகாப்பது, சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்துவது, தொகுதி முழுவதும் சுழற்சி முறையில் மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் உள்ளிட்ட 26 கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைப்பயணம் மேற்கொண்டனர். மேடையில் விவாதிக்கிறதுக்கு தயாரா? அதாவது அவர் ஆட்சி காலத்தில் இந்த 4 ஆண்டு காலம், பழைய காலத்தை விட்டுருங்க, அது காங்கிரஸ் ஆட்சி காலம், அப்புறம் என்ஆர் காங்கிரஸ் காலம். இந்த 4 ஆண்டு காலத்தில் அவருடைய சாதனை என்ன, 5 ஆண்டு காலத்தில் எங்களுடைய சாதனை என்னன்றதை மேடை போட்டு விவாதிப்போம். எந்தெந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம், எந்த திட்டத்தை நிறைவேற்றுறன்னு வாக்குறுதி கொடுத்து ரங்கசாமி முதலமைச்சராக வந்த பிறகு நிறைவேற்றலை. புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்தில் விலை உயர்ந்த பைக்குகள் முற்றிலும் சேதமடைந்து மக்கும் நிலையில் குப்பைகள் போல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வீடியோ மற்றும் புகைப்படம் வெளியாகி வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மட்டுமின்றி நாடு முழுவதும் உள்ள காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு குற்ற வழக்குகள் மற்றும் வாகன சோதனையின் போது போதிய ஆவணங்களின்றி பறிமுதல் செய்யப்படும் அனைத்து வாகனங்களையும் வழக்கு முடியும் வரை காவல் நிலையத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்து வழக்கு முடிந்த பின்னர் உரிய ஆவணங்களை காண்பித்தால் உரிமையாளர்களிடம் நல்ல முறையில் ஒப்படைக்க வேண்டும் என்பது மரபு. ஆனால் புதுச்சேரி முழுவதும் உள்ள காவல் நிலையங்களில் வழக்குகளில் சிக்கிய வாகனங்களின் நிலை இரும்பு கடைக்கு செல்லும் அளவிற்கு பழுதாகி கிடைக்கிறது. இந்த நிலையில் வில்லியனூர் காவல் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இருசக்கர வாகனங்களின் நிலையோ மிகவும் பரிதாபமாக உள்ளது. இதுகுறித்த வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தற்போது வெளியாகி உள்ளன. அதில் 2 லட்சத்திற்கும் மேல் விலை உயர்ந்த கேடிஎம் உள்ளிட்ட ஏராளமான இருசக்கர வாகனங்கள் தற்போது குப்பைகள் போல் நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் பயன்படுத்தவே முடியாத அளவிற்கு மண்ணோடு மண்ணாக மக்கும் அளவிற்கு மிகவும் சேதமடைந்துள்ளது. இது வில்லியனூர் காவல் நிலைய காவல்துறையினரின் அலட்சிய போக்கே காரணம் என்றும், அது மட்டுமின்றி இந்த வாகனங்களுக்கு உரிமை கோர ஆவணங்களோடு காவல் நிலையம் வந்தாலும் வாகனங்கள் முழுவதுமாக சேதமடைந்திருப்பதால் வாகனங்களை அடையாளம் காணவே உரிமையாளர்கள் திணறும் சூழல் நிலவி வருவதாகவும், மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களுக்கு போதிய ஆவணங்களை வில்லியனூர் காவல் நிலைய காவல்துறையினர் தரப்பில்
பதிவு செய்து வைக்கப்படாததால் அதனை உரிமையாளர்களிடம் ஒப்படைப்பதில் இழுபறி ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இனிவரும் காலங்களில் காவல்துறை அதிகாரிகள் தங்கள் சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் பறிமுதல் செய்யப்படும் வாகனங்களை உரியவர்களிடம் விரைந்து ஒப்படைப்பதோடு அதனை கவனமாக பாதுகாக்க வேண்டும். அது மட்டுமின்றி காவல் நிலையங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்களை வீணாக்கி இரும்பு கடையில் போடுவதை தவிர்த்துவிட்டு ஏலம் விடுவதன் மூலம் காவல்துறைக்கு வருவாயும் கிடைக்கும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. மாநில அந்தஸ்து விவகாரத்தில் மத்திய அரசு மீதான அதிருப்தியில்தான் நிதி ஆயோக் கூட்டத்தை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி புறக்கணிக்கதாகவும் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் நீதிமன்றம் சென்றாவது மாநில அந்தஸ்தை பெறுவோம் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாஜக கூட்டணி ஆட்சியில் முதல்வராக இருக்கும் ரங்கசாமி பொறுப்பேற்றதில் இருந்து நடைபெற்ற எந்த நிதி ஆயோக் கூட்டத்திலும் அவர் கலந்து கொள்ளவில்லை. அதேபோல் ஒரே ஒரு முறைதான் பிரதமர் மோடியை டெல்லி சென்று சந்தித்திருக்கிறார். ஆனால் சட்டமன்ற தேர்தலின் போது மாநில அந்தஸ்து பெறுவதற்காகவே பாஜகவுடன் கூட்டணி என்று ரங்கசாமி கூறினார். இதன் பிறகு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தர முடியாது என பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் திட்டவட்டமாக கூறினார். கூடுதல் நிதி கேட்டும் தரவில்லை. மாநில நிதி கமிஷனை மத்திய நிதி கமிஷனில் புதுச்சேரியை சேர்க்கவில்லை. தேசிய கூட்டணி ஆட்சி இருந்தும் ரங்கசாமி கேட்டது எதையும் பாஜக கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் நடைபெற்ற அனைத்து நிதி ஆயோக் கூட்டங்களிலும் கலந்து கொண்டு மாநில அந்தஸ்து தர வேண்டும், மத்திய நிதி கமிஷனில் சேர்க்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக நான் வலியுறுத்தினேன். ஆனால் புதுச்சேரியில் இருந்து கொண்டு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தர வேண்டும், ஆனால் நான் டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்து கேட்க மாட்டேன் என்று கபட நாடகம் ஆடும் ரங்கசாமியின் நிலைப்பாட்டை வன்மையாக கண்டிப்பதாக கூறினார். மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மாநில அந்தஸ்தை போராடி பெறுவோம். நாடாளுமன்றத்தில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தர வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் கேள்வி எழுப்பிய நிலையில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தர முடியாது என திட்டவட்டமாக ஒன்றிய அரசு கூறிவிட்டது. ஆனால் பதவி நாற்காலிக்காக கூட்டணியை விட்டு வெளியே வராமல் பாஜகவுடன் ரங்கசாமி கூட்டணி வைத்திருக்கிறார். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சி இருக்கும் போது மாநில அந்தஸ்து பெறும் வாய்ப்பை ரங்கசாமி தவறவிட்டார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தர வேண்டும் என்று கூறாமல் புதுச்சேரி பாஜகவினர் வாய் மூடி மௌனமாக கிடக்கிறார்கள். பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு முதல்வர் ரங்கசாமி மக்களை வஞ்சித்து விட்டார். முதலமைச்சர் ரங்கசாமி நிதி ஆயோக் போன்ற கூட்டங்களில் கலந்து கொண்டு புதுச்சேரி பிரதான பிரச்சனைகளை மாநில அந்தஸ்து, கடன் தள்ளுபடி, நிதி கமிஷனில் சேர்ப்பது குறித்து பேசியிருக்க வேண்டும். ஆனால் அவர் அதனை செய்யவில்லை. புதுச்சேரி மாநில அந்தஸ்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்போது பெறுவோம், இல்லாவிட்டால் நீதிமன்றம் சென்று காஷ்மீர், லடாக், டெல்லி யூனியன் பிரதேசங்களை ஒப்பிட்டு புதுச்சேரிக்கு ஏற்பட்டிருக்கும் பாதகங்களை கூறி சட்டப்பூர்வமாக போராடி மாநில அந்தஸ்து பெறுவோம் என தெரிவித்தார். அவர் கூட்டணி சேருவதற்கு காரணம் மாநில அந்தஸ்து மத்திய அரசிடமிருந்து பெறுவதற்காகத்தான் என்று தெள்ள தெளிவாக கூறினார். அவருடைய தேர்தல் அறிக்கையிலும் கூறியிருந்தார். 4 ஆண்டுகள் கடந்து விட்டன. முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் நித்தி ஆயோக் கூட்டத்தில் 4 ஆண்டுகளாக தொடர்ந்து கலந்து கொள்வதில்லை. நித்தி ஆயோக் கூட்டத்தில் தான் மாநில கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசிடமிருந்து நிதியை பெறுவதற்கும் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதற்கான மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனையில் புதுச்சேரியை சேர்ந்த நோயாளிகள் மருத்துவ ஆலோசனைக்காக பதிவேடு பெற தனி கவுண்டர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஜிப்மர் இயக்குனர் வீர்சிங் நேகி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கோரிமேட்டில் மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனை உள்ளது.
இங்கு நாள்தோறும் தமிழகம், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா மற்றும் வட மாநிலங்களை சேர்ந்த அதிக அளவிலான நோயாளிகள் சிகிச்சைக்கு வந்து செல்கின்றனர். இந்த சூழ்நிலையில் புதுச்சேரியை சேர்ந்த நோயாளிகளுக்கு உரிய முறையில் சிகிச்சை கிடைப்பதில்லை. எளிதாக மருத்துவ சேவைகள் பெறுவதில் சிரமம் ஏற்படுகிறது. இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் மருத்துவ ஆலோசனைக்கான பதிவேட்டை பெற புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த நோயாளிகளுக்கென்று தனி கவுண்டர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என ஜிப்மர் இயக்குனர் வீர் சிங் நேகி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியை சேர்ந்த நோயாளிகளுக்காக ஜிப்மர் தனது மருத்துவ பதிவு துறையில் தனி கவுண்டரை நிறுவியுள்ளது. இந்த தனித்துவமான சேவை கடந்த 2024 அக்டோபர் முதல் செயல்பட்டு வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து வரும் நோயாளிகள் இந்த சேவையை பெற தங்கள் ஆதார் அட்டையை கொண்டு வருமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இந்த வசதி ஸ்கிரீனிங் OPT-யில் 2-3 எண்கள் கொண்ட கவுண்டரில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆதார் அட்டையை சமர்ப்பித்து புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த நோயாளிகள் எளிதாக மருத்துவ ஆலோசனைகளுக்கான பதிவேட்டை பெற்றுக் கொள்ளலாம் என அதில் கூறப்பட்டுள்ளது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொத்தபுரி நத்தம் மும்முனை சந்திப்பில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு அதன் திறப்பு விழா சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தும் பணி நடைபெற உள்ளது. அதன் முதற்கட்டமாக கொத்தபுரி நத்தம் மும்முனை சந்திப்பில் உள்ள சன்னியாசி குப்பம் மற்றும் திருவண்டார்கோவில் சாலை சந்திப்பில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வேண்டுகோளுக்கு இணங்க மில்டன் கம்பெனியின் மேலாளர் ஒத்துழைப்புடன் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி கண்காணிப்பு கேமராவை இயக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி, காவல் ஆய்வாளர் கீர்த்திவர்மன், உதவி ஆய்வாளர் கதிரேசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இதேபோன்று திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மத்திய அரசின் திட்டங்களுக்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சீரிய முயற்சியில் நடைபெற்றது. புதுச்சேரி திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மத்திய அரசின் திட்டங்களுக்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனின் சீரிய முயற்சியால் நடைபெற்றது. இதில் மாற்றுத்திறனாளிகள் அமைப்புகளின் பேரவை புதுச்சேரியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டிற்காக தொடர்ந்து சேவையாற்றிக் கொண்டு வருகிறது. மத்திய அரசின் திட்டங்களான ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம், பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா விபத்து காப்பீடு திட்டம், பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா ஆயுள் காப்பீட்டு திட்டம், ஜன்தன் யோஜனா ஏழைகளுக்கு வங்கி கணக்கு, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிமை, கைவினை கலைஞர்கள் மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டு கழகத்தின் உறுப்பினர் அட்டை, ரயிலில் பயணம் செய்யும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டண சலுகை, மாநில அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு அளிக்கும் சலுகைகள் பற்றிய விழிப்புணர்வுகளை மாற்றுத்திறனாளிகளிடையே ஏற்படுத்தி அந்த திட்டங்கள் மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்களை சென்றடைவதற்கு ஒவ்வொரு மாதத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமை மாற்றுத்திறனாளிகள் அமைப்புகளின் பேரவை கூட்டம் நடைபெறும். திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு மாற்றுத்திறனாளிகள் அமைப்புகளின் பேரவையின் ஒருங்கிணைப்பாளரும் சிறப்பு ஆசிரியருமான சுரேஷ் தலைமை தாங்கினார். முன்னாள் சமூக நலத்துறை அமைச்சரும் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினருமான அங்காளன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டைகளை வழங்கினார். அடோர் சொசைட்டி நிறுவனர் வாஞ்சிலிங்கம் முருகன் நோக்க உரையாற்றினார். திருநாவுக்கரசு வரவேற்புரையாற்றினார். வெங்கடேசன் நன்றி உரையாற்றினார். இதில் 150க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர்.
காசிநாதன் கலித்தித்தாக்குப்பம். யோஜனா விபத்து காப்பீடு திட்டம், பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா ஆயுள் காப்பீடு திட்டம், ஜன்தன் யோஜனா வங்கி கணக்கு. சார், நான் கேரளாவில் இருக்கிறேன், நான் திருச்செந்தூரில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க. இந்த விஷயத்தை நம்ம ஹரேஷ் விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் நம்பர் 7 கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. செய்திகள் தொடர்கின்றன. உழவர்கரை தியாகப்பிள்ளை நகரில் புதிய விசுவாச வார்த்தை சபையின் ஆலய பிரதிஷ்டை விழாவில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதி சமூக சேவகர், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நாராயணசாமி கேசவன் கலந்து கொண்டு அறுசுவை உணவு வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட தியாகப்பிள்ளை நகர் மற்றும் வயல்வெளி நகரில் வசிக்கும் கிறிஸ்தவ மக்களின் ஒருங்கிணைப்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்ட விசுவாச வார்த்தை சபையின் ஆலய பிரதிஷ்டை விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உழவர்கரை சட்டமன்ற தொகுதி சமூக சேவகர், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நாராயணசாமி கேசவன் ஆலய திருசபை பக்தர்களுக்கு அன்பு, அரவணைப்பு, சகிப்புத்தன்மை, உதவி செய்யும் மனப்பான்மை, பெற்றோர்களின் நலம் மற்றும் பசியில்லா உலக படைக்க நாம் இறைவன் ஆசியோடு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று வாழ்த்துரை வழங்கினார். மேலும் இந்த பெருவிழாவில் கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு தன் சொந்த செலவில் அறுசுவை அசைவ உணவுகள் வழங்கினார். இந்த நிகழ்வில் ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் உழவர்கரை என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
அபிஷேகத்தோடும் புது தரிசனத்தோடும் புது தேவனாயிருந்து அண்ணா நீங்க ஒரு நிமிருங்க. ஓகே போடுங்கண்ணா. புதுச்சேரியில் தாய்லாந்து, சீனா மற்றும் வியட்நாமில் புகழ்பெற்ற வானில் பறக்கப்படும் காகித விளக்கு திருவிழாவில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு வானில் காகித விளக்குகளை பறக்கவிட்டனர். புதுச்சேரி அரசு சுற்றுலாவை மேம்படுத்தவும் சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்கவும் பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருகிறது. இதன்படி வார இறுதி நாட்களில் புதுச்சேரி கடற்கரையில் இன்னிசை கச்சேரி, பழைய திரைப்படங்கள் திரையிடுதல், ஆனழகன் போட்டி, பட்டிமன்றம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளை நடத்தி சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது. இந்த நிலையில் மன அமைதி மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் தாய்லாந்து, வியட்நாம் மற்றும் சீனா, ரஷ்யா போன்ற உலக நாடுகளில் நடத்தப்படும் காகித விளக்கு திருவிழா புதுச்சேரி அடுத்த வீராம்பட்டினம் ரூபி கடற்கரையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு காகித விளக்குகளை வானில் பறக்கவிட்டு மகிழ்ச்சி அடைந்தனர். ஆயிரக்கணக்கானோர் காகித விளக்குகளை வானில் பறக்கவிட்டது. திடீரென தோன்றிய விளக்குகளான நட்சத்திரங்கள் நம்மை மின் ஒளியில் மிளர செய்தது. மனதிற்கு மகிழ்ச்சியை மட்டுமின்றி புதிய உலகிற்கு அனைவரையும் கொண்டு சேர்த்தது என்பது மிகையல்ல. வானில் தோன்றிய ஆயிரக்கணக்கான நெருப்பு நட்சத்திரங்கள் அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியதோடு மன நிம்மதியும் இந்த நிகழ்வு ஏற்படுத்தியது. மேலும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் இன்னிசை கச்சேரியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு பாடலுக்கு ஏற்றவாறு நடனமாடியும் செல்ஃபி எடுத்தும் போட்டோ எடுத்தும் மகிழ்ந்தனர். புதுச்சேரி பாகூர் பகுதியில் மின்தடையை கண்டித்து அப்பகுதி மக்கள் வீதிகளில் கருப்பு கொடி ஏற்றி அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியின் பாகூர் மற்றும் அதன் சுற்று வட்டார கிராமங்களில் கடந்த சில நாட்களாக முன் அறிவிப்புமின்றி அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாகவும் இதனால் பொதுமக்கள், விவசாயிகள், சிறு தொழில்கள், வர்த்தக நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் அதனால் பாகூர் பகுதியில் தடையில்லா மின்சாரம் வழங்க வலியுறுத்தியும் பாகூர் மின் நிலையத்திற்கு நிரந்தர இளநிலை பொறியாளரை நியமிக்க கோரியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பாகூர், குருவிநத்தம், பரிக்கல்பட்டு, சோரியாங்குப்பம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சாலைகளில் கருப்பு கொடி ஏற்றி அரசுக்கு தங்களது எதிர்ப்பினை தெரிவித்துள்ளனர்.
புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி வழக்கறிஞர் பிரிவு மாநில தலைவர் வழக்கறிஞர் மருதுபாண்டி பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி மாநில வழக்கறிஞர் பிரிவு தலைவர் வழக்கறிஞர் மருதுபாண்டியின் பிறந்தநாள் விழா சர்க்குரு தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு வழக்கறிஞர் மருதுபாண்டியனுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அவரது ஆதரவாளர்கள் முன்னிலையில் பிறந்த நாள் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. மேலும் இதில் ஏழை எளிய மக்கள் மற்றும் மாணவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பிள்ளைங்களுக்கு மேடையில் இருக்கிற சிறப்பு பிறந்தநாள் பரிசா நல்ல மதிப்பெண் பெற்ற ஒரு 15 மாணவர்கள் தேர்ந்தெடுத்துக்கிறோம். அவங்களுக்கு பரிசு நிகழ்ச்சி நடைபெறும். நான் மாணவர்கள் மேடைக்கு வந்தோம். பின்னாடி போய் புதுச்சேரி முத்தியால்பேட்டை லோகமுத்து மாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள அனைத்து பாதாள சாக்கடை தொட்டிகளும் அடைப்பு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை லோகமுத்து மாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள அனைத்து பாதாள சாக்கடை தொட்டிகளும் அடைப்பு ஏற்படுவதாக புகார் வந்தது. அப்பகுதி மக்களும் இது சம்பந்தமாக முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் அவர்களிடம் நிவர்த்தி செய்து தருமாறு கோரிக்கை வைத்தனர். அதன்படி பாதாள சாக்கடை அடைப்பு சரி செய்து தரப்பட்டது. மீண்டும் அப்பகுதியில் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்படுவதாக, அனைத்து தொட்டிகளும் கழிவுநீர் வழிந்து ஓடுவதாக புகார் வந்தது. இப்புகாரை பெற்று நேரடியாக அப்பகுதிக்கு சென்று பார்வையிட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரை இதற்கு நிரந்தர தீர்வு காணுமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். இது சம்பந்தமாக அதிகாரிகளிடம் பேசி நிரந்தர தீர்வு காண்பதாக உறுதியளித்தார். மீண்டும் அப்பகுதியில் உள்ள அனைத்து பாதாள சாக்கடை அடைப்புகளும் சரி செய்து தரப்பட்டது. புதுச்சேரி தனியார் விடுதியில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியில் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கல்லூரி மாணவிகள் கண்கவர் ஆடைகளில் ஒய்யாரமாக நடந்தனர். புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் மிஸ் பாண்டிச்சேரி அழகி போட்டி நடைபெற்றது. இதில் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்த இந்த போட்டியில் பல்வேறு பிரிவுகளில் தேர்வு நடைபெற்றது. குறிப்பாக விவாதம், கலந்துரையாடல், தகுதி திறன், பேச்சு திறன், ஆடை அலங்கார திறன், அறிவுத்திறன் ஆகிய பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டன. இறுதியாக நடைபெற்ற ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியில் மாணவிகள் ஒய்யாரமாக நடந்து வந்து பார்வையாளர்களை கவர்ந்த நிலையில் இதில் கலந்து கொண்ட திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த கல்லூரி மாணவி பிரித்தி ஸ்பந்தனா மிஸ் பாண்டிச்சேரிக்கான பட்டத்தை பெற்றார். மேலும் ஃபேஷன் ஷோ என்பது ஆடை, அலங்காரம், கவர்ச்சி என சிலர் நினைப்பதுண்டு. ஆனால் உண்மையில் ஃபேஷன் ஷோ என்பது வெளிப்புறத்தை தாண்டி திறமை, அறிவு போன்றவற்றை வெளிக்கொண்டு வருவது எனவும் திரைத்துறையில் தாம் சாதிக்க விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
பியூட்டி வித் பர்பஸ். ஸோ அதனால தான் எனக்கு வந்து பேஜன்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சு. தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்ட். ஒரு டைட்டில் வின்னர். ஸோ அந்த டைட்டில் வின் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அட் திஸ் டைம் ஐம் ரியலி தேங்க்ஃபுல் டு த அசோசியேஷன் and also for my parents, my sister and my friends for being there. I was சர்வதேச உயிர்ப்பல் வகைத்தன்மை தினம் புதுச்சேரி நகராட்சி சார்பில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரசின் வனம் மற்றும் வனவிலங்குத்துறை மற்றும் புதுச்சேரி உயிர் பல்வகைத்தன்மை வாரியம் சார்பாக சர்வதேச உயிர் பல்வகைத்தன்மை தினம் மே 22ஆம் தேதி இயற்கையுடனான ஒற்றுமை மற்றும் நிலைத்த வளர்ச்சி என்ற மையக்கருத்தோடு வியாழக்கிழமையன்று கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சி வனம் மற்றும் வனவிலங்குத்துறையின் வனம் மற்றும் முதன்மை வனவிலங்கு பாதுகாவலர் முனைவர் அருள்ராஜன் தலைமையில் நடைபெற்றது. துணை வன பாதுகாவலர் கணேசன் மற்றும் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். துணை இயக்குனர் வனம் ராஜ்குமார் கலந்து கொண்டு பல்லுயிர் மேலாண்மை குழுவின் செயல்பாட்டினையும் விளக்கி கூறினார். நிகழ்ச்சியின் முன்னதாக வேளாண் அலுவலர் கலைச்செல்வன் வரவேற்புரை ஆற்றினார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பல்லுயிர் மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கு குழுவின் செயல்பாடுகள், கோவில் மரங்கள் மற்றும் அறிவுசார் சொத்துரிமை பற்றிய பயிற்சி வல்லுநர்களாலும் அளிக்கப்பட்டது. மேலும் கண்டுணர்வு சுற்றுலா சென்று ஆரோ வனத்தின் செயல்பாடுகள் பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை வனத்துறை ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் இறுதியில் நன்றி உரையுடன் நிகழ்ச்சி முடிவு பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடைபெற்ற எந்த நிதி ஆயோக் கூட்டத்திலும் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொள்ளவில்லை. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. ஜிப்மர் மருத்துவமனையில் புதுச்சேரி நோயாளிகள் பதிவேடு பெற தனி கவுண்டர், ஜிப்மர் இயக்குனர் தகவல். வானில் பறக்க விடப்படும் காகித விளக்கு திருவிழா, ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.